பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை கர்த்தாவே உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நன்மைவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பிரியமாகவே எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை அவர்களுக்குள்ளே தான் துவக்க வேண்டும் என்று அவர் பாரபட்சம் எல்லாம் பார்ப்பதில்லை. இவர்களுக்கு துவக்க வேண்டாம், இவர்களுக்கு வேண்டாம் என்று அவர் பாரபட்சம் பார்ப்பதில்லை. அது மட்டும் இல்லாமல் தம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தம்மை மட்டுமே தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்யத்தை அளிக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பதில் வித்தியாசம் காண்பிக்கிற தேவன் அல்ல. இதை இந்த நாளிலே உறுதிப்படுத்தும்படியாக நடந்த ஒரு காரியத்தை சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அதை இந்த நாளிலே நினைவு கூர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நான் இதை உங்களுக்கு சொல்லி மகிமைப்படுத்துகிறேன். எங்கள் சபையிலே மணிகண்டன் என்ற ஒரு சகோதரர் வந்து கொண்டிருந்தார். அவர் வெளியூரை சேர்ந்தவர். அரிசி வியாபாரம் பண்ணி கொண்டிருந்ததுனாலே நம்முடைய சபையிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் மதிய உணவு இருக்கிறதுனாலே ஒவ்வொரு மாதமும் அவர் கிட்டத்தட்ட ஒரு மூட்டை அரிசி கொண்டு சபையில் காணிக்கையாக கொடுப்பார். இப்படி இருந்த நேரத்தில் அவருக்கு திருமணமானது. அந்த திருமணமான போது தம்பிக்கு அப்பா கிடையாது. இந்த திருமணமான வேலையிலே பிரியாணி போடுறதுக்காக காஞ்சிபுரத்து வந்து ஆடுகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். பாசி, எனக்கு ஒரு அவசரமாக ஒரு 46,000 ரூபாய் வேணும்
அப்படின்னாரு. அது என்ன 46,000 அப்படின்னு நான், அவ்வளோதான் அந்த காட்டுக்கறியினுடைய வேல்யூ அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்னுடைய சகோதரிகிட்ட வந்து வாங்கி அவருக்கு அந்த 46,000 அன்றைக்கி மாலையிலேயே கூப்பிட்டு கொடுத்துட்டேன். சொன்னா அவர் இது முடிஞ்ச உடனே, திருமணம் முடிஞ்ச உடனே மொய்ப்பணம் வரும் இல்லைங்களா பாஸ்டர், அதில் உங்களுக்கு அதை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். திருமணம் முடிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு அவர் கையில் போட்டுக்கிட்டு இருந்த நிறைய அந்த கால்சவரம் மோதிரங்கள் அதை ஒரு 3-4 கழட்டி என் கையில் கொடுத்து, பாஸ்டர் இதை டக்குன்னு வித்துட்டு நான் பண்ணுங்க அந்த படத்தை கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொன்னேன்ப்பா. என்றைக்கு தான் கல்யாணம் ஆகி எல்லாம் மோதிரங்களை மாட்டி விட்டுட்டுறாங்க. மாட்டி விட்டவங்களே திடீர்னு இப்போ கையை பார்த்தா கையில் மோதிரம் இல்லைன்னா தப்பாக நினைப்பாங்க. இப்போ இதெல்லாம் வேண்டாம், நான் பணமாக வாங்கிக்கிறேன், மெதுவாக ஒரு வாரம் ஆகட்டும் பரவாயில்லன்னு சொல்லின்னு அவரை கல்யாணம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஒரு வாரம் முடிஞ்சு என்னுடைய சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, அப்போ அந்த 46,000 கேட்டியே அதை ரெடி பண்ணி கொடுத்துருவியா அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், எனக்கு எனக்கு கையில் 46,000 இல்லை. என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. நான் கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அன்றைக்கி சண்டே சர்ச்சு வாசலில் போர்டில் பிளாக் போர்டில் இந்த வசனத்தை அன்றைக்கி எழுதி போட்டிருந்தாங்க. நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார் அப்படின்னு. உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்து வந்து தம்பி, உடனுடையக்காரனாக இருந்த தம்பி, ஆனந்தர் தம்பி, என்ன பிரதர் போர்டு மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, 46,000 வேணும்ப்பா, அதனால தான் பார்க்குறேன், போர்டில் போட்டிருக்குது நம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார் அப்படின்னா, நான் தொழுது கொள்கிற மட்டும் இல்லைப்பா, நாம் மற்றவங்க தொழுது கொள்ளும்படி மற்றவங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்துகிற எனக்கு எவ்வளோ ஐஸ்வர்ய சம்பந்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய் அந்த பிளாக் போர்டில் அந்த சாக் பீஸில் எழுதியிருந்தது மேலே கை வச்சு ஒத்தி எடுத்து 2 கை அப்படி பிரித்து பார்த்தா ஒரு கையில் ஐ, ஒரு கையில் ரா அப்படின்னு சொன்னப்பார், ஐஸ்வர்ய சம்பந்தர் ஆக்டார் எனக்குன்னு. கூட இருந்த அந்த தம்பி சிரிக்கிறான், என்ன பிரதர் விளையாடுறீங்க, இன்னும் ஒரு 1 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் உங்கள் சிஸ்டர் வருவாங்க பணம் வாங்கன்னு, கர்த்தர் செய்வார்ப்பா, சும்மா இருப்பார், நம்மகிட்ட கையில் காசு இந்த சிஸ்டர் வந்தால் கர்த்தர் செய்வார்னு சொல்லி கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஃபோன் அடிச்சது. சரி நம்ம ஃபோன் எடுத்தால் எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு அருமையான சகோதர குடும்பத்தை சேர்ந்தவர், வயதானவர், பெரியவர், காலை போதனம்னு சொல்லிட்டு குடத்தூர் பகுதியில் வசிக்கிறவர். அவர் பாஸ்டர் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. அவருக்கு இருக்கும் கிட்டத்தட்ட அப்போவே ஒரு 65-70 இருக்கும். என்ன சொல்லுங்க பிரதர் அப்படின்னா, இல்லை காலையில் எனக்கு என்னன்னு தெரியல, நேற்று ராத்திரிலேருந்து எனக்கு நாளை காலையில் சர்ச்சுக்கு வரும்போது 46,000 எடுத்துன்னு வந்து உங்களுக்கு காணிக்க கொடுக்கணும்னு சொன்னார் ஆண்டவர் அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியம் தான், ஆச்சரியம் ஒரு பக்கம் அழ வந்துருச்சு கண்ணில். ஏன் 45 இல்லையா 50 அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் கிண்டல் பண்ணாதீங்க, 45 இல்லை 50 இல்லை 46,000 சொன்னார். அதனால் நான் அதை உடனே எடுத்து நான் ஒரு இதில் கவரில் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆனால் வரும்போது வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்ததை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த கவரை எடுத்து பாக்கெட்டில் போட்டு வர மறந்துட்டேன். இப்போ சாப்பிட்டுட்டு போய் வீட்டில் போய் படுக்கலான்னு பார்த்தா ஆண்டவரே போய் இந்த பணத்தை முதல்ல கொடுன்றாரு, எதுக்குன்னு தெரியலன்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு விளங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்போ வருவீங்க அப்படின்ட்டு, இப்போ ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு. அது கூட இந்த பக்கம் என்னுடைய சிஸ்டர் ஃபோன் பண்ணி, நான் ஒரு 1 மணி நேரத்தில் வந்துடுறேன்ப்பா நான் சொன்னேன். அந்த தம்பிகிட்ட சொன்னேன், இந்த பாரு ஆண்டவர் பாரு, ஷாக் பீஸில் இருக்கிற ஆண்டவர் என் கையில் வந்துட்டார், இப்போ ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார் அப்படின்னு. நான் என்ன பிரதர் அப்படின்னு, அந்த பாரு நடக்க போகுது பாருப்பா கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு. அதுக்குள்ள பிரதர் நாங்கள் வந்து உட்காந்து அப்படியே உட்காருங்க பிரதர், இதை கொடுக்க அந்த சேர வேண்டிய பணம் யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்ககிட்ட நீங்களே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா அக்கா வந்து யாரும் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே கொடுத்துருங்க பிரதர் அப்படின்னா, அவங்க இவருக்கா நான் பணம் கொடுத்தா நான் ஆச்சரியமா இருக்குது, என்ன இவரே எல்லாருக்கும் கொடுப்பாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை இதான் நடந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்சி அவர்களுக்கு சொல்லி அந்த 46,000 கொடுத்த உடனே அங்கே நின்று கொண்டு அங்கே எல்லாருடைய விசுவாசமும் பெருக கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம அவரே நம்பி இருக்கும் பொழுது அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அவர் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பார்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லாத்துக்கும் அவரையே நம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய, அந்தந்த நேரத்துக்குண்டான உதவிகளை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மேம்படுத்துகிறோம் ராஜா. இந்த விளையிலும் கூட கர்த்ததாமே தகப்பனே, அப்பா தேவன் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. எப்பொழுதும் நீர் எங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.